வணக்கம். ஆயிஷாவின் செய்திக்காக நான் உங்கள் ஆனந்தன். சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட புதிய திட்டங்கள் மூலம் தமிழ்நாட்டின் முன்னேற்றம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு தகவல். அடுத்த 2 ஆண்டில் 75,000 பேருக்கு அரசு வேலை. இதற்கான தகவல் கொஞ்சம் நெருடலாக இருந்தது. அதுக்காக தான் இந்த பதிவு கொடுக்குறேன். உங்கள்கிட்ட ஏதாவது இந்த டேட்டா இருந்தால் கொஞ்சம் எனக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். என்ன தகவல் வேணும்னா இதுதான். கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், சீருடை பணியாளர் தேர்வு வாரியம், மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம், ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆகிய தேர்வு முகமைகள் வாயிலாகவும், உள்ளாட்சி அமைப்புகள், அரசு துறை நிறுவனங்கள் போன்ற அமைப்புகள் வாயிலாகவும் 65,483 இளைஞர்களுக்கு அரசு பணி நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதுதாங்க வேணும். 65,483 இளைஞர்களுக்கு பணின்றாங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, அதுக்கப்புறம் டிஆர்பி, அப்புறம் மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, மருத்துவர்து, இதெல்லாம் சேர்த்து யாருக்கிட்டே லிஸ்ட் இருந்தால் அமுச்சு வைங்களேன். அதை பற்றி ஒரு பதிவு கொடுக்கலாம். மேலும் கடந்த 3 ஆண்டுகளில் ஒன்றிய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் தரவுகளின் அடிப்படையில் மொத்தம் 77,78,999 இளைஞருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது. சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்ந்து பண்ணுறாங்க, நமக்கு தெரியாதெல்லாம் அவங்களுக்கு மட்டும் தெரியும். அடுத்து பார்க்கலாம். லாஸ்ட்டு பேராகிராஃப். வரும் ஜனவரி 2026க்குள் சொல்லும் போதே வாய் தடுமாறுது. வரும் ஜனவரி 2026க்குள், அதாவது இன்னும் 18 மாதங்களுக்குள் பல்வேறு அரசு பணியிடங்களுக்காக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் 17,595 பணியிடங்களும், ஆசிரியர் தேர்வாரியம் மூலம் 19,260 பணியிடங்களும், மருத்துவ பணியாளர் தேர்வாரியம் மூலம் 3,041 பணியிடங்களும், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாரியம் மூலம் 6,688 பணிகளும் நிரப்பப்படும். அதாவது வரும் 2026ஆம் ஆண்டு ஜனவரிக்குள். 9ஆம் பக்கம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை தான் திருப்பி போட்டு தள்ளுவாங்க அந்த இடத்துலையும். நம்ம அடுத்த செய்திக்கு போயிடலாம். மீண்டும் அடுத்த செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். இது ஆயிஷா நியூஸ். அச்சம் தவிர. மறக்காமல் அந்த தகவல் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்களேன். இதெல்லாம் நடக்குமா நடக்காதா, ஏற்கனவே நடந்ததெல்லாம் உண்மையான்றது எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம்.